சில நேரத்தில் நாம் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை விட்டு தியானிச்சிருவோம். அதற்கு பிறகு அந்த காரியங்கள் வெளிப்படும் போது நம்ம முன்னாடி பேசுனதுக்கு அது கொஞ்சம் மாற்றி இருக்கும். அப்படி தான் 6ஆம் அதிகாரமும் அநேக வருஷங்களாக இது வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்களாக சொல்லப்பட்டது. ஆனால் இது எல்லாமே வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டியது. ஏன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதை பார்க்க முடியுது. சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கண்டேன்னு இருக்கு அதில். ஸோ இது சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே வருகைக்கு முன்னாடி தான் நடக்கணும். அதன்படி 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அது நடந்திருக்குது, எந்த அளவுக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் இன்னும் நடக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக கடைசி கால அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது ஒரு வேத பாடத்தை போல இருக்கும். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 முத்திரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த முத்திரைகளின் புஸ்தகம் என்பது இங்கே இல்லை, இதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல இருக்கு. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. ஏன் அப்படின்னா காலம் செல்லும், நாட்கள் இன்னும் இருக்கு, முடிவு காலத்துக்கென்று இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு இருக்கு. அங்கே முத்திரை போட சொன்ன ஆண்டவர் இன்னொரு இடத்துல முத்திரையை உடைக்க சொல்றார், முத்திரை போட வேண்டாம்னு சொல்றார். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. முத்திரை போட வேண்டாம் அப்படிங்கிறார். காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ தானியேல் போட்ட முத்திரைகளை எல்லாம் இங்கே ஆண்டவர் உடைச்சிட்டாரு. உடைச்சது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண வேண்டான்ட்டாரு, முத்திரை போட வேண்டாம். ஏன்னா அப்போவே காலம் சமீபம். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்படும் போது பத்ம தீவிலே யோவான் இருக்கும்போது அப்போவே கர்த்தர் சொல்கிறாரு காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ நம்ம 2000 வருஷமும் கடைசி காலம்தான், காலம் சமீபம்தான். நமக்கு தான் அது 2000 வருஷம், கர்த்தருடைய பார்வைக்கு அது 2 நாள் தான். 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளை போல் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம அந்த 2000 வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா 2 நாளுடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். 6ஆம் நாளுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். 6000 வருஷத்தினுடைய முடிவுக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ எல்லாம் காலம் சமீபமாக இருக்கிறது, முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. அதனால தான் எப்பவும் நாங்கள் சொல்லுவோம், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து இருக்கிற இந்த வேதாகமம் தான் முழுமையான வேதாகமம் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவங்களுக்கு வெறும் நியாயப்பிரமாணம் மட்டும் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தில் இயேசு மறைந்திருந்தார். அதனுடைய வெளியரங்கமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். இது ரெண்டையும் சேர்த்து படித்தாதான் நமக்கு புரியும். கடைசி காலத்தில் பழைய ஏற்பாட்டெலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அது முற்றிட்டு பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மதியினம். அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷம் மட்டும் போதும், அது மட்டும்தான் இயேசு பேசுனது, மிச்செல்லாம் சீஷர்கள் பேசுனது, அது நமக்கு தேவையில்லைம்பாங்க. அது அதை விட அபத்தம். சரியா? ஸோ நம்ம கையில் ஆண்டவர் முழுமையான வேதாகமம். ஏன்னா இயேசு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு இருக்கு. ஸோ ஆவியானவர் அதற்கு பிறகு பேசுனது தான் அப்போஸ்தலர் நடபடிகள்லேருந்து நமக்கு எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஸோ இது முழுமையான வேதாகமம். இதை முழுசாக படித்தா தான் புரியும். இப்போது முத்திரைகளின் புஸ்தகம்னா உங்களுக்கு புரியணும்னா தானியேலையும் இதையும் சேர்த்து படித்தா மட்டும்தான் புரியும். அதை படிக்காமல் இது படித்தாலும் புரியாது, வெறும் இதை மட்டும் படித்தாலும் புரியாது. அதனால் சிலர் எண்ணுகிறபடி அல்லது சிலர் சொல்லுகிறபடி பழைய ஏற்பாடு வேணாம் அப்படின்லாம் முடிவு எடுத்துடாதீங்க. அதில் உங்களுக்கு 90% பொக்கிஷம் கிடைக்காமலேயே போயிடும். அதுக்குள்ளே தான் அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. ஸோ இப்போ முத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இதற்கான விளக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 6ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 6 முத்திரைகளை குறித்து பேசுகிறாரு. அதில் 4 குதிரைகளை குறித்து வருகிறது. பொதுவாக நமக்கு ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரிய மாட்டேங்குது, அல்லது சிலர்லாம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் நமக்கு தரவே இல்லை. நம்ம தலையை பிச்சுக்கிட்டு அலையணும்னு கத்தரை என்ன செய்யலை, ஒரு புஸ்தகத்தை தரல. இந்த புஸ்தகத்தை கொடுப்போம், இவனுங்க பைத்தியம் மாதிரி அலைவானுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் இந்த ஒரு புக்கை நமக்கு கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறாருங்கிறது நமக்கு தான் தெரியும்.
அவர் ஞானத்தில் ஒன்று சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு என்ன செய்யாது, புரியாது. டாக்டர் கையெழுத்து போடுறாருல்ல, ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுறாருல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசிக்காரனுக்கு மட்டும்தான் புரியும். பார்த்துருக்கீங்களா? அவங்க வட்ட வட்டமாக எழுதி கொடுப்பாரு. நம்ம ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தாலும் நம்ம மண்டைக்கு அது என்ன செய்யாது, புரியாது. அந்த மாதிரி ஏசுநாதர் எழுதி கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும் பாருங்க. அப்படியே ஃபார்மசிக்காரனுக்கு புரிகிற மாதிரி அதாவது ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் இது புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிள் பண்ணி எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதுவே நம்ம புரியலங்கிறோம். அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. அதுவே நமக்கு என்ன, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம்லாம் படிக்கணும்னா ரொம்ப படிச்சிருக்கணும்ல அப்படின்னாரு. அவர் நம்மளை நினச்சிட்டார் போல். அப்படி தனியாக உட்காந்து நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் தான் கந்தலாய் போயிடும் இல்லையா? அப்போ நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு படிப்பு வேணுமான்னு தெரியாது, ஆனால் அதை கொடுத்த யோவான் எனக்கு படிப்பறிவு இல்லைன்ட்டார். அதை எழுதின யோவான் சொல்கிறாரு, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அப்போ படிக்காதவருக்கு கொடுத்த புக்கையே நம்மளால் படிக்க முடியலன்னா பவுலுக்கு கொடுத்த புக்கெல்லாம் என்ன ஆகிறது? ஒரு இடத்துல பேதுரு சொல்கிறாரு, கற்றவர்களுக்கே அது அரிதாக இருக்கிறதுங்கிறார். அப்போனா பார்த்துக்கணும், இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா எல்லா புக்கும் புரியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒரு புக்கும் புரியாது. அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ இந்த புக்கை படிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ரெண்டாவது, அவரே இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா? நம்மால் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க மாட்டோம். ஏன்னா பாதி பேர் பைபிள் படிக்கிறதே வாக்குத்தத்தத்துக்கு தான் படிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் டெய்லி சொன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம்தான் இல்லையா? ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் காலையில் கிடச்சிடணும். நீ போகும்போது போகையிலும் ஆசீர்வதிப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னா சந்தோஷம்தான். அப்படி பைபிள் படிக்கிறவங்களுக்கு இது என்ன ஆகாது, எந்த வெளிப்பாடும் இருக்காது. அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காந்து ஆவியானவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஹீ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து தியானித்து படிச்சிங்கன்னா இது உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் என்ன செய்யும். எதுக்கு நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, சில ஆட்கள் இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற விளக்கத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. ரொம்ப இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்தை நல்லா படிக்கிற நீங்கள் நிறையா வசனம் கேட்குற சபையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படியும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு கொடுத்துட்டே இருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்க இங்கே வராங்க. உங்களுக்கு இந்த பைபிளை படிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, உங்கள் மூளையை கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இஸ் இட் பாசிபிள்? ஆனால் பாசிபிள் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, நம்ம மூளை இருக்குது பாருங்கள், ஆவிக்கு எதிராக போராடும். எப்போ பார்த்தாலும் ஆவியானவர் ஏதாவது நமக்கு சொல்ல விரும்பும் போது நம்ம படித்த அறிவு ஒன்று நடுவில் உள்ளே பூந்து இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போதே, அந்தி கிறிஸ்து அப்படின்னா ஒபாமாவாக இருப்பாரோ, அவன் யோசிக்கும் போதே அப்படி தான் யோசிக்கிறான். இது யாருக்கு பொருந்துது அப்படின்ட்டு. ஒருத்தர் சொன்னார், இந்த பேரெல்லாம் நம்பர் போட்டு பார்க்குறாங்களே, அப்படி போட்டால் அந்தி கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிடலாமான்னாரு. உன் பேர் வந்துட போகுதுன்னு சொன்னேன். எதுக்கு அவர் உட்காந்து இப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யறதில்ல, அவசியம் இல்லை. உட்காந்து பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்டர் இந்த அந்தி கிறிஸ்துக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் என் மனைவிக்கு செட் ஆகுது, வாய்ப்பு இருக்குமா அப்படி. அதுதான் இந்த யூகம் அடிப்படை. இதெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சிடணும். நீங்கள் யோசிக்கிறீங்களோ என்ன அடிப்படையாக இருந்திருக்கும் அப்படின்னு. சில நேரத்தில் நம்ம இந்த யோசிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது அகைன்ஸ்ட் காடாக மாறி விடுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிளை படிக்கணும்னா இதுக்கு தேவையான எல்லாமே இந்த வேதாகமத்துக்குள்ளேயே இருக்குது. எல்லா விளக்கமும் இது உள்ளேயே இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் எதையுமே யூகிக்க வேணாம், கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் யூ வாண்ட் டு கிவ் டைம். நீங்கள் உட்காந்து கொஞ்சம் அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நமக்கு தியானிக்க நேரம் இல்லாததுனால நாமளாக யோசிச்சுட்டு என்ன செஞ்சிடறோம், இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 குதிரை வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டு. கலர் இம்பார்ட்டன்ட், குதிரை இம்பார்ட்டன்ட், அது மேலே ஏறி இருக்கிற ஆள் இம்பார்ட்டன்ட்டு. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு விளக்கம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து படித்தாதான் அதில் உள்ளதான ஒரு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான விஷயம் வெளிப்படும். இப்போ நம்ம ஆள் இதெல்லாம் இல்லை. இப்போ குதிரைனா என்ன அப்படின்ட்டு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அப்புறம் போய் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது. குதிரைனா என்ன அப்படின்னா துபாயின்னு கொடுத்துருக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படி துபாய், நம்ம நல்ல விளக்கமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. சரி துபாயின்னு இப்போ உள்ளே போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தேன், அங்கே ஒரு வெள்ளை கலர் குதிரை இருந்துச்சு. அப்போது இந்த வெள்ளை கலர் குதிரை துபாய் என்பது எனக்கு வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார். பஹ்ரைன்லேயும் வெள்ளை கலர் குதிரை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த மியூசியமில் வச்சுருக்கிறாங்க. ஒரு வெள்ளை கலர் குதிரை ஒன்று நிற்கிது. அப்போ இது துபாயும் பஹ்ரைனும் வெள்ளை கலர் குதிரை ஆகிடுமா?
எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்களுடைய யூகம் அடிப்படை அதை தான் வச்சுக்கிட்டு எப்படி இதுவாக தான் இருக்குமோ அதுவாக தான் இருக்குமோ அப்படிலாம் இல்லை. எல்லாத்துக்கும் தேவையான விளக்கம் எங்கே இருக்குது? பைபிளுக்குள்ளேயே இருக்குது. இப்போ இந்த வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரை இருக்குது. முதல்ல குதிரைனா என்ன அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தான் அந்த சத்தியமே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அது ஏதோ ஒரு கதை விடுற மாதிரி ஆகி போயிடும். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிங்க. ம் 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 யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வசனம் வாசிங்க பார்ப்போம். ம் 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 இப்போ வெளிப்படுத்தின விஷயத்துக்கு தேவையான விளக்கம் இங்கே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அங்கே 4 குதிரை இருக்குது. அந்த 4 குதிரையும் இங்கே இருக்குது. அந்த கலர் 3 கலர் இங்கே இருக்குது. ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறது. 4 குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னங்கிறதுக்கு விளக்கம் அங்கே இருக்குது. இந்த 4 குதிரைகளும் 4 ஆவிகளாம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த 4 ஆவிகள் என்னென்ன செய்யும்னா, எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் தம்முடைய வேலைகளை பூமியிலே செய்வதற்கு தம்முடைய வேலைக்காரர்களை அனுப்புவார். அந்த வேலைக்காரர்கள் தான் தூதர்கள், அதுதான் ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க இறங்கி ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 4 ஆவிகள் இந்த பூமியில் 4 விதமான காரியங்களை நடப்பிக்க போகிறது. இப்போ இந்த 4 காரியங்கள் என்ன நடப்பிக்க போகுது அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ம் 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 அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கவனிங்க, அதன் மேல் ஏறி இருந்தவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ குதிரைங்கிறது எதை குறிக்குது? ஆவியை குறிக்குது. நீங்கள் பைபிள் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்க, அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பின்னாடி பிரயோஜனமாக இருக்கும் அப்புறமா உங்களுக்கு. ஸோ அப்போ குதிரை என்பது ஆவியை குறிக்கிறது. அதன் மேல் ஏறி இருந்தவன் அப்படின்னு ஒன்று இங்கே தான் டிஃபர் ஆகிறாங்க எல்லாருமே. அதுக்கு தான் சொல்கிறேன். வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறது அந்தி கிறிஸ்து. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வர்றதுனால அப்போது வருகை அதுக்கு முன்னாடியே தானே வரணும். அப்படின்னா இது வருகைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. இப்போ வெள்ளை கலர் குதிரை மேலே ஏறி இருக்கிறது ஒரு ஆள்னே வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அந்தி கிறிஸ்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த கருப்பு கலர் குதிரை மேலேயும் ஒருத்தர் ஏறி இருக்கிறான், சிவப்பு கலர் குதிரை மேலேயும் ஒருத்தர் ஏறி இருக்கிறான், மங்கின நிறமுள்ள குதிரை மேலேயும் ஒருத்தர் ஏறி இருக்கிறான்னு இருக்குது. அப்போ அந்த நான் மிச்சம் 3 பேர் யாருன்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு ஆள்னா அப்போ 3 பேர் மிச்சம் என்னவா தான் இருக்கணும்? ஒரு ஆளாக தான் இருக்கணும். அப்போ இவங்க இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு மிச்சம் 3த்துக்கு என்ன கொடுக்கல? விளக்கம் கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு இந்த வெள்ளை கலர் குதிரைன்னு சொன்ன உடனே அது அந்தி கிறிஸ்துவா தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அது மேலே ஏறி இருக்கிறது என்ன, அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அதே 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனம் வாசிங்க. ம் ம் அப்போ ஏறி இருக்கிறவனுக்கு பேர் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சம்பவம். மேலே இருக்கிறது என்னது? ஒரு சம்பவம். அதை நடப்பிக்கிற தூதனவன், அதை செய்யக்கூடிய ஆவி தான் அந்த குதிரை. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? அந்த ஒரு சம்பவம் நடக்க போது அதை நடப்பிக்கிறதுன ஆவி வருது. அந்த சம்பவம் என்னங்கிறதுக்கான விளக்கம் அந்த கலரில் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் கொஞ்சம் தியானிக்கணும். இவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா வசனத்திலேயே எல்லாமே இருக்கும். இப்போ எதுவுமே நம்ம யூகிக்கவே இல்லை. புரியுதா? குதிரைனா ஆவின்றது சகரியாவில் இருக்குது. மேலே உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு சம்பவத்தை நடப்பிக்கிறவன் அர்த்தம். அப்போது இப்போ நம்ம கலரை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு கலர் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். இதை கொண்டு நீங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன படிப்பறிவு தேவை? பிஹெச்டிலாம் தேவையில்லை. எம்டிவு பிடிவு அதை படிக்கிறவங்க படிக்கட்டும், குற்றமாக சொல்லலை. இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு ஆவியானவர் தான் தேவை. ஆவியானவர் கூட இருந்தாலும் இதை எல்லாருக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்தால் போதும். சரி, இப்போ அந்த கலருக்கு வந்துடுவோம். கலரை வச்சுக்கோங்க. முதல் குதிரையை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலக பிரகாரமாக, ஸ்பிரிச்சுவலுக்கு போயிடாதீங்க, இது வேர்ல்ட்லி காரியம். உலகத்தில் நடப்பிக்க போகிற 4 காரியங்களை பற்றி சொல்லப்படுது. உலக பிரகாரமாக வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கிறது? சமாதானத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அதுதான் கீவேர்ட். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போ 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயிக்கிறவன், 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கையில் ஒரு கிரீடம், அது ஆளுகை. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அது ஆளுகை. இந்த இடத்துல ஜெயிப்பது அப்படின்னா 7வது வசனத்தில் யார் யாரெல்லாம் ஜெயிக்குதுன்னு இருக்கு. 5வது வசனத்தில் 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அதான் வில்லை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எதை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் சமாதானத்தை அறிவிக்கிறதாக ஒரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட், அந்த ஆவியானது பூமி முழுக்க சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கும்படி, தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படி அல்லது அவர்களை ஆளுகை செய்யும்படி அது வரப்போகிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, 13ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான்னு இருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறித்து அப்படின்னா, உங்களுக்கு முதல் நாளே சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் மிருகம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? எனி ஐடியா? ராஜ்யத்தை குறித்து. எந்த கவர்மெண்ட்? வரப்போற ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், வரப்போற ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த அரசாங்கம் பூமிக்குள்ளே வரும்போது சமாதானமாய் உள்ளே நுழைந்து எல்லாரையும் தன் வசப்படுத்தி அல்லது ஜெயித்து அவர்கள் மேல் அது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும். இதுதான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நடக்கக்கூடிய முதலாவது சம்பவம். இந்த முத்திரையை குறித்து நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். இது சமாதானமே உள்ளே நுழையும். இதுக்கு ஆதாரம் இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் பூமியில் எப்படி நுழையும் அப்படின்னு சொல்லி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:21 வாசிங்கள். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட். இது பூமிக்குள்ளே உள்ளே நுழையும். உள்ளே நுழைந்து உலகம் அனைத்தையும் சமாதானத்தை சொல்லி பூமியை அவன் பிடித்து கொள்வான். ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முத்திரை உடைக்கும் போது, அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முத்திரை உடைக்கும் போது பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அதற்கு அதிகாரம். அப்ப இவன் கொண்டு வரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? டெம்பரவரி சமாதானம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கப்புறம் பூமியிலிருந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கு? ஒருவரும் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை இயேசு தருகிறார். அது நிரந்தர சமாதானம். எப்பவுமே ஆண்டவர் ஒன்று செய்கிறாருன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக பிசாசு ஒன்று செய்வான். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் செய்யறதுல எல்லாத்துலேயும் ஜீவன் இருக்கும், அவன் செய்யறதுல எல்லாத்துலேயும் மரணம் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் செய்யறது நித்தியம், அவன் செய்யறது எல்லாமே டெம்பரவரி, கொஞ்ச காலம் தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு இப்போ பிசாசு செய்கிற அற்புதம் கூட அப்படித்தான், கொஞ்ச காலம் இருக்கும், திருப்பி போயிடும். ஆனால் இயேசு செய்கிற அற்புதம் நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதை பற்றி அப்படின்னா, வரப்போகிற ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் தொடங்கிறத பற்றி இருக்கு. அது பூமிக்குள்ளே நுழையிறத பற்றி இருக்கு. அது சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளும். இப்போ நம்ம அதை தான் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் வந்துருச்சா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்டுங்கிறது உலகம் உண்டான முதல், மன்னிக்கணும், எப்போ ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம், அதை வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்துங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர். சர்பத்தின் வித்து யாரு? சர்பனா பிசாசு. சர்பத்தின் வித்து யாரு?
அவனுடைய மகன், அவ்வளவுதான். ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுவை குறிக்குமானால் சர்பத்தின் வித்து என்பது சர்பத்தினுடைய மகன். அப்படின்னா மாம்சப்படி அல்ல, ஆவியின்படி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அப்ப கேட்டின் மகன்னா, கேட்டுக்கு அப்பா ஒருத்தன் இருக்கிறான். சகல பொய்க்கும் பிதா யாரு? பிசாசு. அவனுடைய மகன் வருவான்னு இருக்கு. ஸோ இப்போ ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுது? ஸ்திரீயின் வித்துக்கும் சர்பத்தின் வித்து, தேவனுடைய மகனுக்கும் பிசாசின் மகனுக்கும் ஒரு யுத்தம் வரும், ஒரு முடிவு வரும். ஸோ இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறதுனோட யுத்தமானது ஆதியாகமத்திலேயே முன்னுரைக்கப்பட்டது. அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நானெல்லாம் அந்த இயேசுவினுடைய சேனைக்குள்ள இருக்கக்கூடியதான நல்ல போர்ச்சவர்களாக இருக்கிறோம். பிசாசுடைய சேனைகள்ல இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு குரூப் இருக்கு, அவங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியாய் அவங்களுடைய ராஜ்யம் பூமியில எழும்பி வரும். அந்த ஸ்பிரிட் வந்து கிரியை செஞ்சு ஆன்டி கிரைஸ்டே பூமிக்கு வருவான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவருடைய சைடில் ஆபிரகாம் வந்தார், ஈசாக் வந்தார், யாக்கோபு வந்தார், அதுக்கு பிறகு தாவீது, அதுக்கு பிறகு கடைசியாக யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். அதே மாதிரி தான் பிசாசுடைய சைட்லையும் பார்வோன் வந்தார், சனகரிப்பு வந்தார், நேபுகாத் நேச்சார் வந்தார், அதற்கு பிறகு அலெக்சாண்டர் வந்தார். அதே மாதிரி இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம யாருன்னு இப்போ சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் கடைசியாக ஆன்டி கிரைஸ்ட் வருவான். எப்படி இயேசு வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கும் போது அவர் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பட்டாரோ, அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்ட் மேலே அவருடைய ஸ்பிரிட் வந்து இறங்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்று உலகத்துக்கு வெளிப்படுவான். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணபடி யோவான் ஸ்நானகன் வந்தாரோ, அந்தி கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணி அவனுக்கு முன்னாடி உள்ள ஒரு 10 பேர் வருவாங்க. இது எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும், அப்படியே மாடல். அதான் நான் சொன்னேன், அவர் ஒரு சமாதானம் கொடுப்பார், இவர் போலியான சமாதானம் கொடுப்பார். அவர் ஒளினா இவன் ஒளியின் வேஷம் தரித்தவன். அவர் வந்து ஆட்டுக்குட்டியானவர் வந்து இருக்கிறாருன்னு கேட்டால் இது ஓனையா வரும். என்ன வசனம் என்ன சொல்ல? ஆட்டுக்குட்டியின் தோல், ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற வலு சர்ப்பம்னு இருக்கு. ஸோ இது அப்படியே இதுக்கு காப்பியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய கவர்மெண்ட், பூமியில் வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் இந்த வசனத்தின்படி சமாதானத்தை கொடுக்கிறதாக பூமிக்குள்ள வந்துருச்சு. அந்த கவர்மெண்ட்ல கடைசி கிங் தான் ஆன்டி கிரைஸ்ட்.